சென்னைன்னு சொன்னாலே ஃபஸ்ட் ஞாபகம் வரது மெரினா பீச் தான். அங்கே ஃபேமஸாக இருக்கக்கூடிய மீன் குழம்பு ரெசிபி. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் ஃப்ரெஷ்ஷான மீன் போட்டு செஞ்சு பார்த்தா செம்மையாக இருக்கும். ஒரு சட்டியை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 15 சின்ன வெங்காயம் கூடவே கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட 10 பல் பூண்டு 2 பொடியாக நறுக்கின வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை 2 பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வதங்கின அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் கீராமல் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப் தண்ணி வச்சு நல்லா திக்காக கொதிச்சு வரட்டும் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் மீன் போடுங்க. மீன் போட்டதுக்கப்புறம் 3 ஸ்லைஸ் மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்குனா டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.